பண்ணிடுறேன் பின் எல்லாம். ஓ ஓகே. இப்ப எல்லாருக்கும் தெரியுதுல்ல எல்லா வீடியோவும், ஏன்னா நான் பின் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்பாட்லைட். எஸ் சார், முருகேசன் பாண்டி சார் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். அருமையான டாபிக் இருந்தது. அதில் வந்து நீங்கள் வந்து இது இருக்குல்ல, பள்ளி பள்ளி சம்பந்தமாக போகும்போது என்னுடைய அனுபவம் வந்து இந்த ரீதிங்கிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த உரையாடல் தான் உங்கள்கிட்ட முக்கியம். அது இன்ட்ராக்ஷன் என்னோட செஷன்லாம் அப்படி தான் இருக்கும். அது வந்து நான் சீனிட்டேன். அடுத்து வந்து நீங்கள் இது சொன்னீங்களா, நீங்கள் அந்த இது மாதிரி உரையாடல் மூலம் பள்ளிகளில் இருக்கிறது டாக்குமெண்ட்லாம் இல்லை, அது மாதிரி புத்தகம்லாம் இல்லையானா புத்தகம் இருக்கு. சில எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் என்னென்ன புக்குன்னு சொல்கிறேன். நான் அவங்க எப்படி கிளாஸில் வந்து உரையாடல் மூலம் குழந்தைகளை வந்து கவர்றாங்க, எப்படி ரீதிங் பண்ண வைக்கிறாங்க, அது மாதிரி சில புக்ஸ்லாம் இருக்குது. அதில் செலக்ட் இது. அடுத்து வந்து இது ஸ்கூல்ல இருந்து இதை வளர்க்கணும்னு சொன்னீங்களா, அதான் சிறப்பானது. அதுக்கு இப்போ இருக்கிற கல்வி செயல்பாடுகள் வந்து அதுக்கு ஒத்து வரலை இல்லையா? அடுத்து வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் த்ரெட் டு ரிச் திங்கிங் அப்படி சொன்னீங்க கடைசியில் இல்லையா? அப்படின்னா பெஸ்ட்டு வந்து இது கிடையாது, அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பெஸ்ட்டுங்கிறீங்க. மோட்டரோல வந்து ஒரு ஒரு இது மொபைல் கொண்டு வந்தான், அதான் இன்னைக்கு பெஸ்ட்டுன்னு சொன்னான். மாறிக்கிட்டே இருக்குல்ல. அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்து நீங்கள் பெஸ்ட்டு பண்ணுறதுக்கு இது அது ஒரு நல்ல பாயிண்டாக இருந்தது. அது வந்து பிரேவ் டீச்சர்ஸ். நீங்கள் பிரேவ் டீச்சர்ஸ் சொல்றதுக்கு பதிலாக வேற வார்த்தை சொல்லலாமா? ஏன் பிரேவ் டீச்சர்ஸ் சொன்னீங்க? ஆத்தர் யூஸ் பண்ண அந்த வேர்ட் பிரேவ் டீச்சர்ஸ் யான்னு சொன்னா, அவங்க வந்து தே ஆர் கோயிங் பியாண்ட் தி ஸ்கூல் மேனேஜ்மெண்டோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் மீறி அவங்க வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோப்ல அவங்க வந்து ட்ரை பண்றதுனால தே ஆர் யூனிக். ஒரு கும்பலே, ஒரு மேக்சிமம் கும்பல் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து அதை எடுக்கிறதுக்கு தயங்கும் போது they are sticking towards the traditional way of thinking. சில teachers they are going beyond, even they are working in the weekends also. So அந்த மாதிரி இருக்கும்போது they are pointing it as a brave teacher, just giving the credit to few people who are breaking the chain. அவ்வளவுதான் சார். ஆக்சுவலி வந்து இப்ப இருக்கிற கல்வி சிஸ்டமே பைனரி பயஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. தேர்வுங்கிறதே பைனரி தானே ஃபுல்லா. எது சரி எது இல்ல சார், இப்ப என்னன்னா இப்ப வந்து ஆல்டர்னேட்டிவ் லேர்னிங்ஸ்ன்றது வந்து நிறைய வந்துடுச்சு. நிறைய ஸ்கூல் கரிக்குலம்ஸ் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து காஸ்ட்லியா இருக்கு. ஸோ ஸ்கூல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, பிகாஸ் திஸ் இஸ் தி நீட் ஆஃப் தி ஆர். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து டிராஸ்டிக்கா வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கு. என்னென்ன வேலை வந்து இப்போ என் குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவன் இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சுதான் வந்து காலேஜுக்குள்ள போய் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு வரும்போது சத்தியமா சொல்றேன் எந்த வேலை இருக்கும் எந்த வேலை இருக்காதுன்னு தெரியாது. ஸோ அப்படி ஒரு ஓட்டத்தில் இருக்கும் போது ஸ்கூல்ஸ் வந்து நிறைய விதமான ஸ்கூல்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க சில போர்ட்ஸ் நான் சொல்றேன். சோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த போர்ட்ல சேர்க்கும் போது தே ஆர் வில்லிங் டு ஸ்பெண்ட் மோர் மணி ஆன் தோஸ் ஸ்கூல்ஸ். சோ அது வந்து இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் அது வந்து ஒரு நிறைய எல்லா போர்ட்ஸுமே வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணிட்டாங்க. தே ஆர் நாட் கேச்சிங் அப் வித் ரியாலிட்டி. அதுதான் வந்து உண்மை. இப்ப அரசு பள்ளியிலாம் பள்ளி மேலாண்மை குழுன்னு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் அதுக்கு பவர் இருக்கு. பட் அதை இன்னும் அவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி இன்னும் ஃபுல்லா விழிப்புணர்வு இல்ல. அவங்களுடைய பவர். இது வந்து பின்லாந்து வர்சஸ் இந்தியன் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் சார். மேபி ஐ ஷேர் தி வீடியோ. பின்லாந்துமே வந்து நம்மள மாதிரி தான் இருந்தாங்க. சோ அவங்க வந்து எப்படி அந்த எஜுகேஷன் செக்டார்ல வந்துட்டு என்ன மாதிரி கல்ச்சர் மாத்தினாங்க. இட்ஸ் நாட் அபவுட் நான் நினைக்கிறேன் டீச்சர் நினைக்கிறாங்கன்றதை தாண்டி ஒரு லீடர் வந்து எப்படி மாத்தினாங்க, அந்த எஜுகேஷன் செக்டாரே வந்து எப்படி மாறிச்சு, என்ன மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஒரு ரெவல்யூஷன் நடந்தது. இட்ஸ் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் அப்ரோச். சோ அப்ப இந்த பின்லாந்து எப்படி மாறிச்சுன்ற அந்த ஒரு ஹிஸ்டரி நம்ம வந்து பார்த்தோம்னாலுமே ஐ திங்க் வி நீட் அ காப்பி. வி கேன் காப்பி பின்லாந்து, வி கேன் காப்பி சைனா. இது வந்து நான் தான் யோசிச்சு எடுக்கணும்ன்றது வந்து கிடையாது. எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கோ வி கேன் அடாப்ட். அதுதான் ஐ கேன் ஷேர் வித் தட் குரூப் ஆல்சோ. அந்த பின்லாந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் இதே ஆடம் கிராண்ட் தான் வேற புக்ல இடன் பொட்டன்ஷியல்ன்ற புக்ல பர்டிகுலரா பின்லாண்டை பத்தி பேசியிருப்பாரு. அது பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலா. அது அனுப்புங்க. ஓகே. வேற எதனா ரைட் இது இருக்குல்ல, ரீடிங் மெட்டீரியல் இருந்தாலும் ரிலேட்டட் டு திஸ் நோ ப்ளீஸ் ஷேர் டு மீ. எல்லாமே ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
நெக்ஸ்ட் வினய் தீத்தன் சார் அவர் ரைஸ் பண்ணாரு. வினய் தீத்தன் சார். அடுத்தது வேற ரெடியா இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நீங்க தொடங்கினதே அந்த மறந்ததெல்லாம் நினைவுபடுத்தி எனக்கு பேசுறது கேக்குதுல? கேக்குது நீங்க சொல்றது. அந்த ப்ரீச்சிங் மோடு, ப்ராசிக்யூட்டர் மோடு, பொலிட்டீஷியன் மோடு, அதெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சது இந்த 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 இதே ரொம்ப அது கொஞ்சம் கனமான சப்ஜெக்டா இருந்ததுனால பின்னாடி எல்லாம் கொஞ்சம் அதே கவனத்தோட முதல்ல இருந்த கவனத்தோட கேட்க முடியல. இருந்தாலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கிறது ஒண்ணு. அப்புறம் சயின்டிஸ்ட் மோடுக்கு சொல்லிட்டு அதுக்கு எல்லா ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுகளெல்லாம் சொன்னது நல்லா இருந்தது. அந்த பயனரி எதிர்கருத்தை உள்வாங்கி அப்புறம் மாத்துறது, ரீதிங் பண்ணலாமா, நல்லா 2 பேரும் மாத்தி மாத்தி வந்தது நல்லா இருந்தது. அந்த ஸ்டீரியோ டைப்பு, லாஜிக் புல்லிங்கு, பல வார்த்தைகள் யோசிக்க வச்சுச்சு. ரீதிங்கிங் ஃபோக்கஸ், ஓப்பன் எண்டட் டிஸ்கஷன், அதெல்லாம் ரீதிங்க கொண்டாருங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பு. மோட்டிவேஷன் இன்டர்வியூன்னு நடுவில் சொன்னீங்க, முதல்ல அது 2வது இதுல சொன்னதா சொன்னீங்க. அது நான் சரியா, அதாவது அதே டிஸ்கஷன் அந்த மாதிரி வச்சிருந்தீங்க. ரைட்டு. அப்புறம் கம்யூனிட்டிக்கு வர்ற போது குழுவாக அதை எப்படி ரீதிங் பண்ண வைக்கிறது. பல அரசியல்வாதிகள்லாம் தங்களுடைய பர்சனல் இதுல இன்ஃபுளுன்ஸ்ல பண்ணியிருக்காங்க. அடிமையா இருந்த இதையே மாத்துனாங்கிற போதெல்லாம் அவங்கள எல்லாம் மாத்தின்னு இருக்கீங்களா, காந்தியில ஆரம்பிச்சு எல்லாருமே நிறைய பேரு அதுகளையெல்லாம் மாத்திருக்காங்க அவங்களுடைய ஆளுமையினால. அதப்ப இவ்வளவு பெரிய குழுவே மாத்திருக்காங்க, ஆபீஸு. அப்ப அந்த பயனேரி சொன்னா எல்லா டிசிஷனுமே பயனேரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நல்லா சொன்னீங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு பெரிய டிசிஷனா இருந்தாலும் அதை ஒவ்வொரு தவணை உடைச்சு பல பயனேரியா கொண்டாந்து ஒரு டிசிஷன் தான் நினைக்கிறான். அத எத்தனை டிசிஷனா உடைக்கிறான், ஒவ்வொரு டயத்திலையும் உடைக்கிறான். உடைச்சு எத்தனையோ, அது பூராமே காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயனரி தான் நான் நினைக்கிறேன். வாழ்வை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கறதுதான் சொன்னீங்க. எப்போ சரியா தவறாதான் முடிவு பண்றோம். அது எமோஷன்ஸை கொண்டாட சொன்னது, 2 எமோஷன் தான் இருக்கு அப்படி, ஹாப்பி சேடுங்கிற போது மறுபடியும் எத்தனையோ எமோஷன், 8 எமோஷன் சொல்றான் நம்ம இதுல, இழி வரல அது இது, அதுல ஒவ்வொன்றையும் யோசிச்சு. ஆனா 2 டிசிஷனா இருக்க போது குழப்பம் இல்லை, காம்ப்ளெக்ஸ் ஆகிற போது ஒரு கன்ஃபியூஷன் வந்து சேர்ந்துருது. குழம்பினவே அத எப்படி கரெக்டுக்கு வருவேன். அப்போ ஏதாவது எது ப்ரெடாமினன்ட் இருக்க அந்த ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த உணர்வு தான் அங்க அதை வச்சு இருக்கணும். எல்லா உணர்வுகள் இருந்தாலும் எது ப்ரெடாமினண்டா வருது, அது சூழலை பொறுத்தும் இருக்கு, அவர்களை பொறுத்தும் இருக்கு. அதனால அதெல்லாம் நிறைய யோசிக்க வச்சிய. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஷுட் ஆட் மோர் காம்ப்ளெக்சிட்டி, அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஐக்யூ இக்யூ டிசிஷன் நிறைய சொன்னீங்க. எது 10 90 எதுல. அப்போ கோல்ல நான் ஒரு புத்தகம் சொன்னேன், த டஃபஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட். அந்த இவருடைய டேவிட் காகின்ஸ் உடைய ஒரு புக்கு. அவர் சொல்றாரு, எதுலையுமே கடைசியில ஒரு எமோஷனை சேர்க்கிற போது, அப்ப அந்த கோல்ல ஒரு எமோஷன் சேர்க்கிறது, நான் என் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்த என் தாய்க்கு கொடுக்கணுங்கிற ஒரு எமோஷனை சேர்த்தா அவன் கொஞ்சம் உழைப்பான்னு சொல்றாங்க. எதுலையுமே அந்த அந்த 10 90 சொன்னீங்க, ஐக்கியூ லாஜிக்லாம் சொன்னீங்க. பல விஷயங்கள் யோசிக்க வைக்கிற விதங்களா இருந்தது. ஆங்ஸைட்டிக், எம்பத்தட்டிக், க்ரூயாலிட்டி, அப்புறம் கியூரியாசிட்டி, ஒண்டரிங் ரொம்ப முக்கியங்கிறாங்க. எதுலையுமே ஒண்டரிங்கிறது. இந்த ட்ரைவ்னு ஒரு புக்கு, அதுல அவங்க சொல்றாங்க ஒண்டரிங், சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கு, எதெல்லாம் இருக்கு அதை விட்டுறோம், அந்த ஒண்டரிங்கிற ஒண்ணு சொல்லிட்டு வர்றாங்க. சீக்கிரம் ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன். அந்த 7 மணிக்கு ஃப்ரெண்ட் வரல, இங்க அட்டன் பண்ணல,
அப்ப 2 தான் நம்ம முதல்ல யோசிக்கிறேன். இந்த திமிரு பிடிச்சவன் வரமாட்டான், அவன் மட்டும் மீட்டிங் மாத்திரம் நம்ம எல்லாம் போறான், நம்ம மீட்டிங் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்ப அவனுக்கு பல பிரியாரிட்டி இருக்கு அப்படிலாம் நினைக்கிறதுலாம் யோசிக்கிறது. பல இதை ரீதி அந்த மாதிரி பலதை யோசிக்கிறதா சொன்னீங்க. அப்புறம் 2-3 பக்கம் எழுதிட்டேன், பூராத்தையும் சொல்லும் போது அப்புறம் டெசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கேன். குரூப் டிஸ்கஷனுக்கு வந்தீங்க, காம் டவுன் ஆயிட்டு ரீதிங் பண்ணணும் ஸ்டார்ட் பண்றவனுங்களெல்லாம் கரெக்ட் தான். ரொம்ப நிறைய நேரங்கள்ல அந்த காம் டவுன் ஆகல, அதுக்குதான் இந்த தண்ணியை குடிக்க சொல்றாங்க, மூச்சு இழுத்து விட சொல்றாங்க. இந்த காம் டவுன் பண்றதுக்கு நிறைய டெக்னிக் சொல்றாங்க. அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டு அப்புறம் திரும்பி வாங்கங்கிறாங்க. பல நேரங்கள்ல திருப்பி அடிக்கணுங்கிறப்பதான் ஒரு ஒரு இடத்துல எனக்கே அது நிகழ்ந்தது. அவங்க ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்க போது நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நம்ம ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை விட்டுறோம், கடைசியில விஷயம் போயிடுது. விட்ட வார்த்தைகள் இந்த சொன்னானேங்கிறதான் கடைசியில நிக்குது, விஷயமே போயிடுச்சு. அப்ப அந்த இடத்த விட்டு வெளியில போறதுங்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு இதுதான். அப்புறம் ஒரு சின்ன வயதுல இருந்தே நர்ச்சர் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சொன்னீங்க, அதாவது கன்சியூம் பண்றது ஸ்கூல்ல அதிகம், வீட்டுல நம்ம எவ்வளவு நேரம் சாப்பிட்றதுன்னா கன்சியூம் பண்ணுமே பிள்ளை, கொஞ்சம் டிவியை பாக்குது, மத்ததை பாக்குது, அங்க பள்ளிக்கூடத்துல இதுங்கிறது. ரீதிங்களை நர்ச்சர் பண்ண வேண்டியவர்கள் 70-30 டைம் பிரிச்சுக்கிட்டு ஆசிரியர்கள். எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், நீங்க அந்த சொல்ற போதே எனக்கு அதெல்லாம் நினைவு வந்தது. அவரு தமிழ் பண்டிட்டு. அவரு இதையே எடுக்க மாட்டாரு, எது இந்த கதை ப்ரோஸ் எல்லாம் எடுக்க மாட்டாரு, நீங்களா படிச்சுங்கடான்றுவாரு. இந்த பொயட்ரியில தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு. அவருடைய டைம் முழுக்க வந்தாருன்னா பொயட்ரியில தான், செய்யுள் பகுதியில தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரு. அப்படி படிச்சதுனாலதான் எங்களுக்கு எல்லாம் செய்யுள் மீதுல ஒரு காதல் இருந்துச்சு. ஒரே நடி நீரா படிச்சுக்கடான்றுவாரு. அந்த மாதிரி ஆசிரியர்கள் அவளு. அதாவது என்ன சொல்றாரு, நீங்க இதெல்லாம் சட்டத்துல வராது, மேனேஜ்மெண்ட்ல வராது, எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகுபவர் பலர்னாரு. நம்ம திருக்குறள் சொல்றாரு, நீங்க எனை வகையான் தேறிய கண்ணும் இன்டர்வியூ வைக்கலாம், குரூப் டிஸ்கஷன் வைக்கலாம், எதையோ வச்சு எவனையோடையோ எடுத்துட்டிய, ரூல் புக்க நல்லா அழகா எழுதி வச்சிருக்கீங்க. எப்படி இருந்தாலும் வினை வகையான் வேறாகுபவர் பலர்ங்கிறார். அந்த அந்த டீச்சர் அவன் மனசுல வரணும், பையனை ரீடிங் பண்ண வைக்கணுங்கிறது அவர் மனசுல வந்தா தான் இது நடக்கும். நீங்க ரூல் போட்டு நடக்காது, எது போட்டாலும் நடக்காது, இன்சென்டிவ் கொடுத்தாலும் நடக்காது. அவர் அந்தந்த இப்ப நீங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ பார்ப்போம் என்னன்னு யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப எங்களுடைய இந்த தளத்துல ஒரு சிறந்த வரவாக நான் உங்க 2 பேரையும் கருதுறேன். எத்தனையோ நண்பர்கள் இதுல இருக்காங்க, அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாக்குற போது அதுகள் வருது. அப்ப என்ன முடிச்சுப்பேன், டீச்சர் நல்லா இருந்தது. கடைசியில குரூப் பண்ணீங்க. இதுல இந்த பெண்கள் ஆண்கள் இத ஏதோ யாரும் சண்டைக்கு வந்துடக்கூடாது. அதாவது இந்த 100 மார்க்கு அந்த குறைச்ச மார்க்கு சொன்னீங்கல்ல, பிள்ளைய மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு 100 மார்க் வாங்கிடு. ஆனா பசங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்க, அத 90-80 இருப்பான். ஆனா வேலை இடங்கள்ல பாக்குறேன், நான் என் பேத்திகள் எல்லாம் வேலை பாக்குறாங்க, அதுல எல்லாம் அந்த யாரு கைட் பண்றான்னா அங்க இருக்க ஒரு ஆண் தான் கைட் பண்றான், அது பெண்கள் தான் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் இது என்ன காரணம்ங்கிற, அவங்க நீங்க சொன்னது மாதிரி அந்த 100 மார்க் எடுக்கிறதுக்கு உள்ளதை செஞ்சிடுறாங்க. இந்த இந்த ரீதிங்கிங்கோ பசங்க பல பசங்களோட போய் அடிபட்டு போயிட்டு வந்து பல படத்தை பார்த்து என்னத்தையோ பண்ணிட்டு வர்றான். அதனால இவன் கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மறுபடியும் நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அந்த சில போர்ஷன்ஸ் நல்ல டிஸ்கஷன் நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஓப்பன் புக், இந்த ஓப்பன் புக் சிஸ்டம் சொன்னீங்க, அப்ப அந்த மனப்பாடம் பண்றது இல்லாம போயிடுது. அப்ப எங்க இருக்குன்னு அவன் கண்டுபிடிக்கணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல ப்ரெசென்ட் பண்ணியே வச்சிருக்கான், நோட்ஸா போடுறான், புக்கை விட நோட்ஸ் விலைக்கு வாங்கி வச்சு மனப்பாடம் பண்றாங்க. ஆனா புக்ல எங்க இருக்குன்னு தேடி எடுத்து அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு கொண்டாடுற போது அது வித்தியாசம் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இதுவரை பாராட்டுறேன். செல்வா ரெடியா இருக்காரு, அவருடைய கருத்துக்களை, சிவகுமார் சார் யோசனைகள் இருக்காரு, அவருடைய கருத்துக்களை கேட்க ஆவலா இருக்கேன். நன்றி. நன்றி செல்வா சார்.
சாரி சார், ஆக்சுவலி ரொம்ப 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 நன்றி சார். ஆக்சுவலி நான் வந்து இன்னொரு மீட்டிங்கை வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு தள்ளி போட்டிருக்கேன். இப்போ மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துட்டே இருக்குது. கொஞ்சம் தள்ளி போடுங்க தள்ளி போடுங்க, நான் வரேன், நீங்கள் எதனா பண்ணுங்கன்றேன். அவங்க வந்து நீ வா, இதான் இதே பிரச்சனை தான். இப்போ நான் வந்தாதான் அந்த மீட்டிங் ஆரம்பிக்கணும்னு இருக்கே தவிர, அவங்களுக்குள்ள நீங்கள் இப்போ நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், சாரி ஃபார் கெட்டிங் டிலேடு, நான் வந்து வேறு மீட்டிங்கில் ஸ்டக் ஆகிட்டேன், நீங்கள் ஏதாவது உங்களுக்குள்ளே இருக்க லேர்னிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு. ஆனால் என்ன ரிப்ளை வந்திருக்குன்னா, நாங்கள் மீட்டிங்கை தள்ளி போடுறோம் அப்படின்ட்டு தள்ளி போட்டிருக்காங்க. இங்கே வந்து ப்ராக்ரஸ் வந்து நீ வந்த இப்போ இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறதுன்றதுக்கு இப்போ ஓரளவுக்கு எனக்கு கிளாரிட்டி கிடச்சிச்சு. இப்போ என்ன ஆகும் எனக்கு, இதுங்க இனிஷியேட்டிவே எடுக்காதுங்க, இதுங்க இப்படி தான் பண்ணுங்க, இதுங்களா லேர்ன் பண்ணவே பண்ணாதுங்க, நம்ம போய் தான் எல்லாத்துக்கும் மாரடிக்கணும். உடனே அந்த வெறுப்பு வருது. இப்போ இந்த வெறுப்பை நம்ம வெளில காமிச்சிக்காம எப்படி இவங்கள வந்துட்டு லீடர்ஸாக மாற்றணுன்றது எனக்கு இந்த தாட் முதல்லயே வந்துருச்சு. ஸோ எக்ஸலண்ட் ஸ்பீச் பூபதி அண்ட் சதேஷ், யூ கைஸ் புட் லாட் ஆஃப் எஃபர்ட், டெஃபினெட்லி வி அப்ரிஷியேட் யூ. ஐ டுக் அ லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ். நான் மெயினாக ஃபஸ்ட்டு நினைக்கிறது என்னன்னா, இந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எல்லாருமே நம்ம ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயத்த பேசிகிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் ரீதிங்க்ன்றதை வந்து எனக்கு இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, ரீதிங்க்னா இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் மாற்றி யோசிச்சா போதுமா, இல்லை அதில் அகெயின் வேரியேஷன்ஸ் வருமா? அப்போ வேரியேஷன்ஸ் வந்தால் அது ஓவர் திங்காக ஆயிடாதா? இது முதல் கேள்வி. இதுக்கு மேலே ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் இது ஓகே ஆன்சர் சார். பண்ணிடுறேன். பூபதி நீ பிறகு இல்ல மேல புக்ல இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ம். சோ நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க மாத்தணும்னு நினைக்கும் போதே தேர் ஷுட் பி சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ நீங்க வந்து நீங்க நினைக்கிறது வந்து தப்பா இருக்குமோ, கரெக்டா இருக்காதோ அப்படின்னு நீங்க நீங்க நினைக்கும் போது மட்டும்தான் யூ ஸ்டார்ட் கன்சியூமிங் ஆர் டிஸ்கசிங் வித் சம்மன். சோ அப்ப என்ன ஆகுதுன்னு, நீங்க ஏதோ கன்சியூம் பண்ணிருக்கீங்க, உங்களோட பிலீஃப் வந்து ஷேக் ஆயிருக்கு, கரெக்டா? சோ அங்க ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து பைனரியா இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடா எஸ் ஆர் நோ போயிடுவோம். சோ நம்ம இங்க வந்து காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, கன்ஃபியூஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சோ இந்த கன்ஃபியூஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்து there is more to learn, ஸ்கோப் ஆஃப் லேர்னிங் வந்து அதிகமா இருக்கு, நம்மளுக்கு தெரியாதது என்னவோ அங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம என்ன ஆயிடும்னா கியூரியஸா நம்ம செகண்ட் ஸ்டேஜ் கியூரியாசிட்டிக்கு போகும். அங்கதான் வந்து உங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸ் சைக்கிளே உடையுது. இதுவரையும் நீங்க வந்து கான்பிடண்டா இருந்தீங்க இது கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. சோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும்போது அந்த கன்ஃபியூஷனை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க? பயத்துல அப்ரோச் பண்ணல, கியூரியாசிட்டியில அப்ரோச் பண்ணணும். சோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஓவர் கான்பிடன்ஸ்க்கும் ரீதிங்கிங், ஓவர் திங்கிங்க்கும் ரீதிங்கிங்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நான் இதுவா தான் பாக்குறேன். நீங்க கியூரியாசிட்டியோட அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, உங்க மைண்ட் ஓப்பன் ஆயிடும். நீங்க ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஸ்டார்டட் லிசனிங் டு மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் பீப்புள். அது வரைக்கும் நான் தாண்டா கரெக்ட் நின்று இருப்பீங்க. அப்ப நீங்க நீங்க வந்து என்ன ஆயிடும்னா, நீங்க மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் ஆடிங் மோர் காம்ப்ளெக்ஸ் டுவர்ட்ஸ் அ டாபிக். நீங்க காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெக்ட்ரம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் கால் வி கால் இட் அஸ் பேசியன் தியரம். ஸோ பேசியன் திங்கிங் சொல்லுவாங்க. நீங்க கரெக்ட்னு நினைச்சிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களோட லெவல் கம்மியாயிட்டே வரும். அப்ப திரும்பியும் வந்து ஒரு மீனுக்கு போகும், ரெக்ரெஷன் டு மீன் நினைச்சோம், ஆவரேஜ் போய் நிற்கும். அதுதான் கரெக்டான பாயிண்ட். ஸோ அந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பேசியிருக்கோம். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து உச்சியில இருக்கும் எப்பன்னா உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸே இல்லாதப்போ, அப்படியே கீழே இறங்கி ஒரு ஆவரேஜ்க்கு வந்து நிற்கும். சோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டின்னு சொல்றோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். சோ இந்த வார்த்தையெல்லாம் வந்து அந்த விஷயம் வந்து வரும். சோ ரீதிங்கிங் நடக்கிறதுக்கு வந்து கன்ஃபியூஷன் நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, வித் கியூரியாசிட்டியா இல்ல பயமா ஆங்ஸைட்டியா அப்படின்னு இருக்கு. சோ இது எல்லாமே நீங்க எம்ப்ரேஸ் பண்ணி altogether you need to be open minded and consume all sort of perspectives and then see to that நீங்க ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணும். சும்மா நான் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிட்டேன்னு இல்லாம you need to again நீங்க டேபிள்ல வச்சுக்கிட்டு then you need to see எது வந்து கரெக்ட் எது வந்து தப்பு அப்படின்றத நீங்க ஃபேக்ட் செக் பண்ணி then you have to arrive for the rethinking. So இதுதான் the process. It's a very long process actually. That's cool. So as far as my understanding என்னன்னா, ஓரளவு உனக்கு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் திங்க் பண்ணலாம், இது வந்து ஓவர் திங்கிங் கிடையாது. அதுதான் Correct. ரைட். தட்ஸ் Yes. வெரி குட் வெரி குட் ஆன்சர். அதில் மெயினான ஆன்சர் வந்து இந்த அப்ரோச் த்ரூ கியூரியாசிட்டி நாட் பை ஃபியர். தட்ஸ் எக்ஸலண்ட் வேர்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஃபியரில் தான் இந்த கன்ஃபியூஷன் வருது. அதில் தான் என்ன இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ யோசிக்கிறோம். எக்ஸலண்ட்டு. அப்புறம் இந்த இன்னொன்று இன்ட்யூஷனை பற்றி நம்மளே பேசியிருக்காரு, ராமு சார் பேசியிருக்காரு. இன்ட்யூஷனை இன்ட்யூட்டை ஃபாலோ பண்ணுன்றோம் இல்லையா? நம்ம மனசில் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது, இது பண்ணு, இந்த இடத்துல இது பண்ணால் அவனுக்கு கரெக்டாகும், ஏன்னா யூ ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட். இப்போ இந்த இன்ட்யூஷன் வந்து இதில் என்ன ப்ளே பண்ணுது? இங்கே திங்க் அகைன் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், கிளாரிட்டின்றோம். அப்போ இன்ட்யூஷனோட வேல்யூ என்ன இங்கே?
இது அகைன் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜி யூஸ் பண்ணோம், சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 அப்படின்ட்டு. இஃப் யூ ரிமெம்பர் நம்ம வந்து திங்கிங் ப்ராசஸ்ல பேசும்போது. ஸோ இன்ட்யூஷன் என்னன்னா யூரிஸ்டிக்ஸ் தான் சார். இப்போ என்னன்னா நீங்க வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அப்பா எதனா சொல்லியிருப்பாங்க, இப்போ நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சிருப்பீங்க, பசங்களோட விளையாடி இருப்பீங்க. ஸோ யூ ஆர் கன்சூமிங் சோ மெனி திங்ஸ் அண்ட் யூ ஆர் பில்டிங் சம்திங் அரௌண்ட். நீங்க வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள வரீங்க, ஓகேங்களா, இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்ட்டு. ஸோ அப்ப நீங்க அந்த தலைக்குள்ள உங்களுக்கு இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு யூரிஸ்டிக்ஸ் நீங்க வந்து கூகுள் தட்டி படிங்க, வாட் இஸ் மீனிங் ஆஃப் யூரிஸ்டிக்ஸ்னா உங்களுக்கு வந்து சட்டுன்னு ஞாபகம் வருது. நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கறேன் 2+2 அப்படின்னா யோசிக்காம நீங்க 4ன்னு சொல்லிடுவீங்க. சோ அது உங்களோட யூரிஸ்டிக்ஸ், அது இன்ஸ்டிங்ஸ் சொல்லலாம். இதுவே நான் வந்து உங்களுக்கு வந்து 1 2 3 4 into 4 5 6 இது சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து இன்ட்யூஷன்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ நீங்க வந்து பேனா பேப்பர் எடுத்து எழுதணும், இல்லைன்னா கால்குலேட்டர் வச்சு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ இயர் இன்ட்யூஷன் இஸ் நத்திங் பட் வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் இன் யுவர் மைண்ட். அது எவ்வளவு மைலினேஷன் ஸ்பீடா இப்படி தட்டுறதுக்குள்ள உங்களுக்கு வந்து சட்டுன்னு வருதோ, தட் இஸ் தி யூரிஸ்டிக்ஸ்ன்னு வந்து சைக்காலஜியா சொல்லுவாங்க. இன்னொரு டேர்ம்ல இன்ட்யூஷன் சொல்றாங்க. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் அகைன் நம்மளுடைய ரீதிங்கிங் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, டு நாட் பிலீவ் இன் இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் இஸ் மேபி ராங், ப்ராபபிலிட்டி வைஸ் இன்ட்யூஷன் மேபி ராங். ஏன்னா நீங்க வச்சுக்கிற இன்ஃபர்மேஷன்ல வந்து தான் யூ ஆர் அரைவிங் ஃபார் தி இன்ட்யூஷன் மெத்தடாலஜி. ஸோ தேர் மே பி எ பெட்டர் வே. ஸோ அப்படி என்ன பண்ணும்போது யூ மே பி ஓப்பன் மைண்டட்ல நீங்க வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆட் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி பண்ணும் போது தான் ரீதிங்கிங் வளரும். ஸோ அகைன் நீங்க என்னத்துக்காக நீங்க வந்து அந்த டிசிஷன் எடுக்க போறீங்க. நான் வந்து சும்மா அடுத்தது வந்து ஒரு சட்டப்பை நான் வாங்க போறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க ரீதிங் பண்ண அவசியம் இல்லை. அதுதான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ இண்டிவிஜுவலா. ஸோ இன்ட்யூஷன் எல்லாத்துக்குமே இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ண முடியாது சார். அதனால உங்களுக்கு வந்து இதுலயே சொல்லியிருப்பாங்க எதெல்லாம் வந்து உங்களுக்கு கான்சிக்வன்சஸ் கம்மியா இருக்கு, எதெல்லாம் வந்து ரீஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி டைம்ல வந்து யூ மே எக்ஸ்பெரிமெண்ட் வித் தோஸ் ரீதிங்கிங். இதுல இல்ல இது வந்து டைம் கன்சியூமிங், எனக்கு இன்னைக்கே முடிச்சாகணும், என்னோட பாஸ் வந்து நின்றுட்டு இருக்கான்னும் போது கோ ஃபார் தி இது பெஸ்ட் கேஸ் பெஸ்ட் அப்ரோச் தான் நீங்க போய் ஆகணும். பிகாஸ் தட் என்னோட கோல் வந்து அங்க டைம் கன்சியூமிங்கா இருக்கு. அப்போ வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் தான் என்னால அப்ரோச். அங்க இடத்துல உட்காந்து ரீதிங்கிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு we should not be ஃபூலிஷா நம்ம வந்து அங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. இட்ஸ் ஆல் அபவுட் தி டைம், இட்ஸ் ஆல் அபவுட் தி எண்ட் கோல், என்ன மாதிரி வந்து பிளே அரவுண்ட் பண்ணுது. இட்ஸ் நாட் அபவுட் இண்டிவிஜுவல் டிசிஷன். இல்ல எனக்கு மேல ஒருத்தன் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கான், என்னோட டிசிஷனை சார்ந்து இன்னொருத்தங்க இருக்காங்கன்னும் போது தேர் ஷுட் பி அந்த ஃபேக்டர்ஸ். அதுதான் சொல்றேன், அவர் லைஃப் இஸ் நாட் சிம்பிள், பைனரியா எடுக்க முடியாது. என்னோட டிசிஷன் ஆல்சோ வில் இம்பாக்ட் அதர்ஸ். ஸோ அப்படின்னு பண்ணும்போது ஐ நீட் டு புட் இன் சோ மெனி ஃபேக்டர்ஸ் அண்ட் டிசைட் பெஸ்ட் அப்ரோச் போகணுமா இல்லைன்னா வந்து ரீதிங்கிங் பண்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ரீதிங் பண்ணணும். காட் இட், எக்ஸலண்ட். ஸோ இப்போ என்ன ஒரு 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 அசம்ஷன் இருக்குன்னா, இந்த இன்ஸ்டிங்க்ட் இன்ட்யூஷன் எல்லாமே வந்துட்டு திடீர்னு அப்படியே வெளியிலேருந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து நமக்கு அப்படி அப்படி ஆயிடுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இது அகைன் ஹியூரிஸ்டிக் பேஸ் தான், உங்களுக்குள்ளேயே இருக்கிற விஷயம் தான் அங்கே ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகுறத நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கனவுல இவர் சொல்லிட்டாங்க, இல்லை கடவுள் வந்து இவர் சொல்லிட்டாரு, அது பண்ணிட்டார், அது ஏதோ ஒரு அப்படி எடுத்துக்கிட்டு மனசில் எனக்கு என் மனசு தோணும் அப்படின்றதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் தோணும், ஏதோ இருக்கு உள்ள, அதுதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் வெரி குட் ஆன்சர். சார் இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். அப்போ இந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம இன்டர்வியூஸ்லாம் நான் நிறைய பேர் வந்துட்டு நான் இங்கே வெஸ்டர்ன்ஸில் பார்த்துருக்கேன். இப்போ இன்டர்வியூவில் வந்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா எஸ் ஆர் நோ சொல்லுவாங்க. எஸ் ஆர் நோ சொல்லிட்டு எஸ்ஸுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவான், நோக்கு ஒரு ஆன்சர் சொல்லுவான். பைனரியாக ஆன்சர் பண்ணாமல் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டு தப்பிச்சுக்கிறாங்க. அதுவுமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் தான் நான் பார்க்குறேன். எனக்கு இமீடியட்டாக ஒரு ஆன்சர் என்னன்னா, நீங்கள் இந்த ரீதிங்கை பற்றி இவர் ஆடம் வந்துட்டு கிரேட் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேர் ஃபெயில் டு ரீதிங்க்னு சொன்னீங்க இல்லையா, இது என்ன கண்ட்ரி, என்ன சிஸ்டமை பேஸ் பண்ணி அவர் சொன்னார், எந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடு, என்ன ட்ரெடிஷ்னல் லேர்னிங் அவங்க பண்ணுறாங்க, இந்த கிரேட் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரீதிங்க் பண்ணுறது ஃபெயில் ஆயிடுறாங்கன்றது? இது வந்து ட்ரெடிஷ்னல் வேன் கிடையாது. நீ பீட் இது வந்து நாங்க இடன் பொட்டன்ஷியல் சொல்லிட்டு ஒரு புக் இருந்தது, ப்ராடஜி பத்தி அவர் பேசியிருப்பாரு. ஸோ அதுல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாருன்னா மியூசிக் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ வந்து நம்ம குழந்தை வந்து திடீர்னு கீபோர்டு நல்லா வாசிக்கும், வயசு 5 தான் இருக்கும் 7 தான் இருக்கும். பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்பா சரியான ப்ராடஜி அவன், நான் 7 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தேன், இவன் பாரு மொசாட் மாதிரி வாசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, 7 வயசுலயே அவன் இப்படி இருக்கான் அப்படின்னா அவன் 17 வயசுல எப்படி இருப்பான், 25 வயசுல அவன் வந்து ஏஆர் ரஹ்மான் எல்லாம் பீட் பண்ணிட்டு போயிடுவான், சாப்பிட்டு போயிடுவான். ஏஆர் ரஹ்மான் 13 வயசுலதான் ஆரம்பிச்சாரு, இந்த பையன் 7 வயசுல ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்மளோட திங்கிங் இவ்வளவுதான், நம்ம சீக்வென்ஷியலா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இவன் இப்படி இருக்கான், அப்போ அவனோட growth அப்படியே எக்ஸ்போனென்ஷியலா போய் அவன் டாப்ல வரப்போறான் அப்படின்னு இருக்கும். நீங்க இந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பாருங்களேன், 7 வயசுலயே அவன் பயங்கரமா சாதிச்சிட்டான்.
அவன் செட் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்டு. நான் சொல்றது வந்து நம்ம ஊர் மட்டும் கிடையாது, நம்ம ஸ்டேட் கிடையாது, இந்தியா கிடையாது. சோ அப்ப ப்ராடஜின் போது வந்து ஒரு நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு மேல அவனை தூக்கி வச்சிருக்காங்க. அப்போ அவன் அவ்வளவு பெரிய ஒரு வின்னிங் பொசிஷன்ல இருக்கும் போது அவன் வந்து சாதிச்சிட்டான் அவன் வயசுக்கு. அப்போ வந்து அவன் வயசா என்ன ஆகுமா, அவன் வந்து இஸ் கோயிங் டு கம்பீட் வித் அதர்ஸ். சில பேர் வந்து இப்ப 15 வயசுல வந்து the competition which he faced at the age of 7 வந்து கண்டிப்பா 15ல இருக்காது. கேட்சப் பண்ணிருப்பானுங்க. சில பசங்க வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிருப்பானுங்க, அவனுங்க வந்து கேட்சப் பண்ணிருப்பானுங்க. அந்த டைம்ல அவன் கம்பீட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா அவனோட கான்பிடன்ஸ் சுக்கு நூறா உடஞ்சிடும். ஏன்னா நம்ம தூக்கி வச்சிட்டோம் அவனை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரு பொசிஷனே அவனுக்கு கொடுக்கல. லைஃப் அப் அண்ட் டவுன்ல தானே போயிட்டு இருக்கோம். அப்போ அவனை தூக்கி வச்சு கொண்டாடும் போது என்ன ஆயிடுன்னா, ப்ராடஜி ஒரே ஒரு ஃபெயிலியரை சந்திச்சான்னா அவன் கீழே விழுற அந்த ஹைட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நெவர் எவர் தே கேன் கம் அப் இன் லைஃப். இதுதான் வந்து நீங்க எந்த ப்ராடஜி எடுத்தாலும், குற்றாலேஸ்வரன் கூட எடுங்களேன், நம்ம தெரிஞ்ச குற்றாலேஸ்வரன் இப்போ ஐடில தான் இருக்காரு. அவர் ஏன் வந்து ஸ்விம்மிங்ல போல? சோ அப்போ வந்து அவரோட லைஃப் ஹிஸ்டரி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அவருக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கல. ஏன்னா வந்து யாரும் வந்து நம்ம அவர் குழந்தையா இருக்கும் போது ஒரு விஷயம் பண்ணும் போது நம்ம கை தட்டணும். அதே மாதிரி ஒரு அடல்ட்டா வரும்போது அவர் வந்து ஃபண்டிங் கேட்கறாரு, நம்ம அப்படின்ட்டோம். அது வந்து நார்மல் ஆயிடுச்சு. அவன் வந்து ஒரு வயசுக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அந்த சின்ன வயசுல பண்ண அந்த சாதனை வந்து பெரிய வயசுல அவன் அச்சீவ் பண்றதுக்கு அந்த பினான்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, போ அப்படின்னு நீ அவன் என்னவோ பண்ணிட்டு இருக்கான், நீ இப்போ வந்து இதுதான் காட்டுறான்னும் போது, சோ இதுதான் வந்து என்ன சொல்றது, நம்ம இந்த கிரேடே வாங்கின பசங்கள்லாம் வந்து பயப்படுவானுங்க. எனக்கு எதுக்குடா வம்பு, they won't even go for the competitive exams like இந்த ஒலிம்பியாட் அதுக்குள்ள எல்லாம் கூட போக மாட்டாங்க. சோ நான் இங்கேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிறேன், அங்க போயிட்டு நான் சரிக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு இது ஃப்ளூக்கு நினைச்சுப்பாங்களோ, இல்லைன்னா வந்து மக்கடிச்சா மட்டும்தான் 100 எடுப்பான். அப்போ என்ன ஆகும்னா they will hesitate. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபவுண்ட் அ பேட்டர்ன். இட்ஸ் நாட் அபவுட் தி ட்ரெடிஷனல் மெத்தடாலஜி or அக்ராஸ் தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்து அவர் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, we need to give them space to fail. அப்பதான் எக்ஸ்பெரிமெண்டே பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அது வீட்ல இருந்தே நடக்கணும். சோ அப்ப அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, குவாலிட்டி அவுட்கம் தானே நம்மளுடைய எண்ட் பாயிண்ட். என்ன 100க்கு 100 எடுக்கணுமா, இல்ல குவாலிட்டியான ஒரு பர்சனை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுமா? அப்ப குவாலிட்டியா நீங்க வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும் போது ஒரு விஷயம் வந்து நம்ம சறுக்கிட்டோம்னா திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுந்துக்கணும், ரீஒர்க் பண்ணணும், ரீடூ பண்ணணும். போர்டுக்கு நம்ம வந்து திரும்பியும் வந்து டிராயிங் போர்டுக்கு we need to go back. இப்போ the step 1 is not working, we need to go back and do the step 2. so இதெல்லாம் தான் ப்ராசஸ். so அப்போ இந்த avenues வந்து are we giving our kids in our home or in school, in college or in office? ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா அவனை நாஸ்தி பண்ணிடுவோம், நீ மக்கு மரமண்ட, நீ வேலைக்கு ஆக மாட்ட. சோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம வரும்போது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, they will become very cautious. again I am saying the emotions, அந்த வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸை வந்து நம்ம வந்து கொண்டாட மாட்டோம். he is a curious guy ன்னு சொல்ல மாட்டோம், he is a very bad guy அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ இப்படிதான் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. சோ இவன் வந்து ரொம்ப அடங்கா போயிடாருன்னுவாங்க. சோ வேற எமோஷன்ஸை வச்சே நம்ம காயின் பண்ண மாட்டோம். சோ இதெல்லாம் தான் வந்து the schools need to come up with some sort of ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ்னே நான் சொல்லுவேன். அது அவங்க ஐடென்டிட்டியாவே மாறிடும். இவன் வந்து 100க்கு 100 பையன், இவன் வந்து ஃபெயில் பையன் அப்படின்ட்டு. அவன் கீழே இறங்க மாட்டான், ஃபெயில் ஆனவன் மேலவும் போக மாட்டான். பைனரி அகைன். சூப்பருங்க. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப 2 பேருக்கும் மிக நன்றி அகைன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் யாரும் கை தூக்கல, அதனால நான் ரேண்டமா கூப்பிடுறேன். இளம்பருதி சார், நீங்க ஏதாவது ஆட் பண்றீங்களா? கேக்குதா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா சொல்லுங்க சார். குட் ஈவினிங் டு ஆல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஜூம் காலில் கனெக்ட் ஆகிறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 2 செஷன் நீங்கள் அவர் ஆடம் கிராண்ட் அந்த புக்கோட டிஸ்கஷனில் நான் இல்லை. பட் நான் அவர் பூபதி எனக்கு அப்பப்போ லேக் ரைட்ஸில் வரும்போது எனக்கு அப்பப்போ கொஞ்சம் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பார், அந்த தாட் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ். ஸோ இன்னைக்கு லைவ்ல அட்டன் பண்ணும்போது அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நீங்கள் முன்னாடியே கரெக்டாக அனலைஸ் பண்ணி 2 பேரும் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை வந்து என்ன கேட்பாங்களோ அந்த நிறைய கச்சமுச்சான டிஸ்கஷன் இல்லாமல் கிளீனாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அதனால சில ஐடியாஸ் வந்து இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு பிரதர் பேசினார் இல்லையா, அவர் சொன்னார் இல்லையா, இந்த ஓவர் திங்கிங்க்கும் ரீதிங்கிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ அந்த கன்வர்சேஷன் வரும்போது அது ஒரு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் வேலிட் ஆட் ஆனிச்சு. ஸோ த செஷன் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். மேலும் அந்த புக்கை வந்து ஒரு நாள் உட்காந்து ஸ்டார்டிங்லேருந்து படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் நடுவில் நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நடுவில் நான் இல்லாமல் போயிட்டேன். ஒரு
அன்எக்ஸ்பெக்டட் ரெக்வஸ்ட் வீட்லேருந்து வந்ததுனால தவிர்க்க முடியாமல் போயிட்டேன். ஸோ எனியோ நீங்கள் யூடியூப்ல போடும்போது அந்த லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு 8:30 அந்த 8:15 8:15 to 8:30 கான்வர்சேஷன். ஸோ இப்போ இதில் சொன்ன சில டெக்னிக்ஸ் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த செஷன்ல வந்து அவர் மிஸ்டர் பூபதி சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் வந்து டீம் மீட்டிங்ல வந்து நான் என்னோட மிஸ்டேக்ஸை வந்து சொல்லுவேன். அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா நான் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணும் போதும் அந்த பாயிண்ட்ஸ் நான் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன், இதை வந்து யாராவது ஓவர் கம் பண்ணுவீங்களா, அதாவது ஓவர் கம் பண்ணுவீங்கன்னா இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ரெக்வஸ்ட் கொடுப்பேன். ஸோ தட் அவங்க வந்து சப்பார்டினேட்ஸ் வந்து நம்ம கூட ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பேஸ் வந்து நல்லாவே அங்கே கிரியேட் ஆகும். ஏன்னா என்னோட செக்ஷனுக்கும் மீதி செக்ஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தா மீதி பேர்லாம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நான் எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து என்ன ஆகுனா நம்ம நெக்ஸ்ட் நம்ம இல்லாட்டியும் அந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கார்பரேட்ல எதை பற்றியும் கவலைப்படாம நம்ம பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணணும், நம்ம தான் அதை செஞ்சதா இருக்கணும், நம்ம கிட்ட மிஸ்டேக்கே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாதான் நம்ம கார்பரேட் லேடர்ல வந்து கிளைம் பண்ண முடியும்னு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ல இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக டாப் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணும்போது வாலண்டியரா போயிட்டு, சார் நான் இந்த டிசிஷன் எடுத்தேன், நான் மிஸ்டேக் ஆகிட்டேன், நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன் அப்படி இதை நான் இதை சால்வ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்மளோட சின்சியாரிட்டி அண்ட் ஆனஸ்டியா வந்து அவங்க தட்டி கொடுக்கும் போது நம்ம என்ன ஆகும், நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து இன்னும் பாசிட்டிவா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த growth லெவலும் பார்த்தா எந்த வித எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லாம நம்ம தனி ட்ராக்ல நம்ம பாட்டுக்கு நம்மளோட லேடர்ல நம்ம பாட்டு கிளைம் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட். அதே போல் லேட்டான இருந்தது ஓவர் திங்கிங். நான் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் காலம் பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸில் டவுன்ஃபால் ஆகும் போதெல்லாம் நிறைய ஓவர் திங்கிங். ஏன்னா எடுத்தோடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக சொன்னாங்க இல்லையா, குற்றாலீஸ்வரனுக்கு வந்து சின்ன வயசில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ சப்போர்ட் பண்ணல. அதுபோல் நம்ம பிஸ்னஸ் நல்லா வரும்போது நல்லா இருக்குன்னு தட்டி கொடுப்பாங்க, டவுன்ஃபால் வரும்போது எனக்கு அப்போவே தெரியும்னு ஒரு வார்த்தை வரும். இது வந்து நம்மளை நிறைய திங்க் பண்ண வைக்கும், ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமா என்ன அப்படின்னு. ஆனால் நான் என்றைக்குமே இந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன். அப்போ நான் எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி பார்க்கும்போது எந்த இடத்துல ஃப்ளாஸ் நடந்திருக்கும், எது நம்ம கண்ட்ரோலை தாண்டி போனது, அப்படிங்க நம்மளால என்ன தப்பு நடந்துச்சுங்கும் போது இந்த வார்த்தைலாம் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாம நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்றதுக்கான ஒரு தைரியத்தை வந்து இது கொடுக்குது இந்த தாட் ப்ராசஸ். ஸோ நான் ஃபர்தரா பழைய 2 செஷனையும் பார்க்குறேன். இந்த செஷன் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ சார். அடுத்து ஆறுமுகம் சார், நீங்க ஏதாவது ஷேர் பண்ணுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் பூபதி, வணக்கம் சதீஷ். உங்கள் 2 பேருக்கு முதல்ல வாழ்த்து சொல்லணும். வந்து நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரியே கொண்டு போனீங்க. நான் முதல்ல கொஞ்சம் நேரம் வரல, அதனால எனக்கு வந்து அதை வந்து பிடிபடலை. சப்ஜெக்ட் என்னமோ ரொம்ப ஹெவி சப்ஜெக்ட் எங்களை பொறுத்தவரையில் வந்து இது ஹெவி தான். ஆனால் நீங்கள் இந்த இளைய தலைமுறைகளில் வந்து ரொம்ப டக் 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 டக்னு போயிட்டு அப்படியே போயிட்டே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க. ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறது, எவ்வளோ திங்க் பண்ணுறது. நீங்கள் இதெல்லாம் வந்து சிலது நம்ம வந்து ஸ்கூல் நாட்கள் பள்ளி நாட்களில் வந்து கோட்டை விட்டது எல்லாத்தையும் வந்து அப்படி திருப்பி கொண்டு வர மாதிரியே இருக்குது. அதாவது என்னடா நம்ம இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ, நம்ம இந்த வேலைக்கு போயிருக்கலாமோ. வேலைக்கு சூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கும்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்குலாம் அப்போ எல்லாம் SSLC மார்க்லேயே வந்து கிடச்சிருக்கு. இப்போ மாதிரி BEBக்கு அதெல்லாம் பெரிய குவாலிஃபிகேஷன் அப்போ தேவையில்லை. ஒரு ஆஃபீஸருக்கு ஒரு கிளரிக்கல் எக்ஸாமுக்கு வேணா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ஒரு மினிமம் வந்து SSLC தான் வச்சாங்க. ஸோ அந்த இதுலேயும் பாஸ் பண்ணுறோம். ஆனால் படித்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்த உடனே அந்த மினிமம் 2 years 3 years ஆன உடனே கூட இருக்கிற கலீக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக் டக் டக்னு அடுத்த ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், புக்ஸ் படிக்கணும்னு பண்ணாங்க. சில பேர் வந்து அந்த ரூட்டில் பண்ணாங்க. நாங்கள்லாம் யூனியன் அது இதுன்னு சேர்ந்ததுனால என்னாச்சு, வந்து இதை கோட்டை விட்டோம். ப்ரொமோஷன் எப்போ கோட்டை விட்டோம், இந்த யூனியன்லாம் அடிபட்டு நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஆஹா கோட்டை விட்டோமேன்னு சொல்றது. அதை முதல்லயே திங்க் பண்ணியிருந்தோம்னா இதெல்லாம் விட்டுருக்க மாட்டோம். எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். ஆனால் வந்து சொல்ல வேண்டிய நேரத்தில் சில சமயம் நம்ம கேட்காம விட்டோம். அதெல்லாம் வந்து அது வந்து இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து சொல்லு, நம்மளை ஏன்டா நிறைய பேர் குறை சொல்லலை அப்படிங்கிறது வந்து குறை நிறைய சொன்ன. நீ வந்து இதுக்கு தாண்டா லாய்க்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆமாடா நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி உட்காந்து யோசிக்கும் போது தான் நமக்கு தெரிய வருது, ஆஹா சரி தப்பு பண்ணிட்டோமே. அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. டக்குனு என் மைண்டில் உதிச்சுக்கிட்டே இருந்தது, சடனாக வந்து அது வந்து எவ்வளோ தப்பு அப்படிங்க. ஏற்கனவே ஸ்டோராக இருக்கிறதா வருதுங்கிறது வந்து நமக்கு தெரியல. வந்து அது வந்து இப்போ இந்த இது மூலமாக தான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். வந்து நிறைய இவ்வளோ வயசுக்கு அப்புறம் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம். வந்து சப்ஜெக்ட் பயனுள்ள ரொம்ப பிரயோஜனம். நிறைய விஷயங்களை வந்து நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. வந்து நிறைய வந்து பார்க்கணுங்கிறது. நான் முதல்ல உங்கள் வீடியோ இன்னொரு தடவை நான் வந்து யூடியூப்ல வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு தான் கமெண்ட் சொல்ல முடியும். நிறைய பயனுள்ள தகவல். ஏன்னா
வினயதீர்த்தன் சாரும் வந்து நிறைய வந்து சொன்னார் வந்து அந்த இது வந்து இப்போ வந்து நடைமுறைக்கு வந்து என்னென்ன வந்து செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஸ்கூல் காலேஜ் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடுங்கிறதுலாம் ரொம்ப நல்லா அற்புதமா இருந்தது வந்து கருத்துக்கள் வந்து. ஆனா எங்களை நாடுகளுக்கு வந்து நாங்களே இன்னும் பின்தங்கி இருக்கும்போது வந்து அதாவது மைண்ட்ல வந்து இன்னும் பேக்லாக்கா இருக்கும்போது இன்னும் என்ன டெவலப் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நல்லா யோசிக்க வச்சு சொன்னீங்க வந்து. மிக்க நன்றி சார். உங்க 2 பேரும் அந்த கான்வர்சேஷன் வந்து நிறைய பேசி வச்சு நீங்க பண்ணதுனால வந்து பூபதி சதீஷ் உங்க 2 பேருக்குமே பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. வணக்கம். வணக்கம். ஓகே. அடுத்து சிவகுமார் சார். அது சார் ரொம்ப ரொம்ப பிரமாதம். காமன் மேன் நீங்க கேட்ட கேள்விக்கும் ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பூபதி சொன்னதும் எக்ஸலண்டா ரொம்ப பேர் நல்ல நிறைய நிறைய உங்களுக்கு வந்து சரளமா வருது. சரளமாக கேள்வியும் பதிலும் சரளமா வருது. ஐ எம் வெரி ஹாப்பி டு சி போத் ஆஃப் யூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஓவர்ஃபுல்லா இருக்கு. ஒண்ணுக்குள்ளும் அவருக்கு ஹெசிடேஷன் இல்லை. உங்க கேள்வியில எந்த ஹெசிடேஷன் இல்லை, அவர் பதிலும் எந்த ஹெசிடேஷன் இல்லாம சொல்றீங்க. லைஃப் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ்ன்றாரு அவரு. பூபதி சொல்றாரு எதையும் ரீதிங்க் பண்ண பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது சொல்றாரு. உண்மைதான். ஒரு ஒரு எதனாச்சும் ஒரு மாற்றி யோசிக்கிறப்பே சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை, பெரிய விஷயங்கள் இல்லை. அதெல்லாம் ஒரு இப்போ டிராகான் படத்துல அந்த பையன் எடுப்பான். ஒரு வேலை கிடைக்கல, படிப்புல 42 பேப்பர் அறியுது. அவன் நம்ம எவ்வளவோ அதிகமா சம்பளம் வாங்குறான். அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல போய் அவங்க அஃபெக்ட் ஆகுறான். அவளை விட நான் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஒரு அவனுக்கு வெறித்தனம் வருது. அப்போ அவன் ரீதிங்க் பண்றான், எப்படியாவது நம்ம அவளை விட அதிகமா சம்பாதிக்கணும்ன்றப்போ குறுக்கு வழி நிறைய போறோம். குறுக்கு வழியை போறப்போ he meets with lot of complexity. என்னென்னமோ அவன் எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் வருது. அல்டிமேட்டா அவன் செஞ்சது தப்புன்னு உணர்றான். அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு வேலை வாங்குறது, ஃபேக் சர்டிஃபிகேட்னால ஒரு பையனுடைய வாழ்க்கையே வீணா போறது, இதெல்லாம் உணர்ந்து அந்த படங்கள்ல லைஃப் இஸ் நாட் ஒரு கேரியர் ஆகட்டும், படிப்புலே ஆகட்டும், இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். எதையோ டக்குன்னு படித்து பார்க்கலாம் இல்லை. அந்த மாதிரி ரீதிங்கிங் டக்கு டக்குன்னு எடுத்து அவஸ்தைகள் உள்ளாகிறதும் உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வியாபாரி ஊர்ல டக்குன்னு வியாபாரம் மாத்திட்டே இருப்பார். சிமெண்ட் வியாபாரம் பண்ணுவாரு, அடுத்து விட்டு அப்புறம் காப்பித்தூள் வியாபாரம் பண்ணுவாரு, மாத்தி மாத்தி வியாபாரம் பண்ணுவார். அந்த வியாபாரம் ஃபேமஸ் ஆக்கினா அதை எடுத்துக்குவாரு. அது நஷ்டமானா புது வியாபாரம் எடுத்துக்குவாரு. அல்டிமேட்டா அவர் ஜெயிச்சாரா தோட்டாருனாக்கா 100 பேர்ல 10 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. மாத்தி மாத்தி வியாபாரம் செஞ்சவங்க 10 பேர் தான் சக்சஸ் ஆகிறாங்க, 90 பேர் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஸோ ரொம்ப அருமையானது. ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப சொல்றப்போ லெக்சரை விட மாரல் சயின்ஸ்ல சொல்றதை விட ஆக்டிவிட்டிஸ் தான் குழந்தைங்களாம் நல்லதா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும், ஒரு எக்ஸ்கர்ஷன் ஆக்டிவிட்டியும், ஒரு என்சிசி ஆக்டிவிட்டினா ஒரு மாணவனை ஒரு லைஃப் ஸ்கில் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு தைரியத்தையும் எதையும் தைரியமா இருக்கக்கூடிய முடிவையும் அவனுக்கு ஆக்டிவிட்டிஸ் தான், ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ் தான் முக்கியம். தியரட்டிக்கலா சொல்றது, லெக்சர் சொல்றதெல்லாம் விட வெளியே கூட்டு போயிட்டு அவங்கள விளையாட்டுலையும் மலையேறது வாய்ப்பெல்லாம் ஸ்கூல்ல தான் கிடைக்குது. ஒரு என்சிசியில் தான் போயிட்டு ஒரு தண்ணி இல்லாத காட்டுல ஒரு வாரம் 10 நாள் இருந்ததுடைய பலன் இப்ப எங்க போனாலும் எப்படி வேணாலும் இருக்க முடியாத ஒரு தைரியத்தையும் ஒரு கொடுத்துருக்கு. ஸோ ஆக்டிவிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸலன்ட் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டு. தேங்க்யூ பூபதி, தேங்க்யூ சதீஷ். தேங்க்யூ சார். அமுதாமா கடைசியா. அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஓகே. ரொம்ப நல்லா இருந்தது தம்பி, ரொம்ப அழகா சொன்னீங்க 2 பேரும். நான் இத கவனிக்கும் போது ரொம்ப யோசிச்சேன். நான் என்னோட வியூல நான் என்ன யோசிச்சேன்னா, எல்லாரையும் திரும்ப யோசிக்க வைக்கிறதுன்னா நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் சூஸ் பண்ணணுங்கிறத தான் நான் இதுல பார்த்தேன். ஏன்னா எனக்கு தேவை அதுவா தான் இருந்தது. கண்டென்ட் கிரியேட்டரா என்ன நம்ம பண்ணலாம், எப்படி பண்ணா நம்மளோட மற்றவங்களை யோசிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் எனக்கு தோன்றுச்சு. அதுல இருந்து ஒரு சில விஷயங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதுவும் கொஞ்சம் பயனுள்ளதா இருந்தது.
ஏன்னா இனிமே நான் ஆசிரியரை பத்தி யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இனிமே நான் எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு. ஏன்னா நான் இப்போ சூரியன் உச்சத்துல இருந்து கீழே இறங்கியாச்சு. இப்ப ஏறுமுகம் இல்ல, உச்சத்துல நிக்கிற முகம் இல்ல, இப்ப என்னுடைய வாழ்க்கையில இறங்கு முகம் இருக்கு. இந்த இறங்கு முகத்துல என்னன்னா எந்த இடத்துல முக்கியமா கொண்டு வந்து நிறுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நான் யோசிச்சேன். என்ன நான் எப்படி பயன்படுத்தி, ஏன்னா இது தன்னலம் சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் நான் பார்த்தனே தவிர நீங்க எல்லாரும் பாக்குற மாதிரி பொதுநலம் சார்ந்து நான் பார்க்கல இத. ஏன்னா என்னுடைய தேவை எனக்கு அப்படிதான் இருந்தது. கரெக்ட் தான், அது தப்பு இல்ல. ஆமா, அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இப்ப ஒருத்தர் நம்ம இவர் பேசினாருன்னு நினைக்கிறேன், இளம்பருதியா இல்ல நம்ம செல்வராஜ் பேசும்போது கேட்டாங்க, ஓவர் திங்கிங்னா என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கல்ல. அது கொஞ்சம் நான் எப்பவுமே இந்த ஓவர் திங்கிங் போறதில்ல, ரீதிங்கிங் தான். நான் எல்லாத்துலயுமே சொன்ன உடனே அதை மறுபடியும் வேற மாதிரி எப்படி பாக்குறது அப்படிதான் யோசிச்சு யோசிச்சு தான் ஒவ்வொன்றும் பண்றது. ஏன்னா எங்க அம்மா எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நீ பின்பற்றணுங்கிற அவசியமே கிடையாது. அதை நீ பின்பற்றுவதற்கான காரணம் என்ன, அதை நீ அடுத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன காரணம், அவங்க ஏன் அதை பின்பற்றணும், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்ததுனால நாங்க யோசிக்கும் போது அந்த மாதிரி யோசிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கத்திலையும் இருந்தது எங்களுக்கு. அதனால அது கொஞ்சம் நல்லா இருந்தது. பொதுவா பார்க்கும்போது நீங்களும் பூபதியும் பேசினதும் சொன்னதும் கேள்வி கேட்டதும் ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். தொடர்ந்து தொடர்ந்து நான் உங்க 2 பேரையும், சுபான்னு ஒருத்தர் கதை எழுதுவார் தெரியுங்களா? இல்ல. சுபான்னு ஒருத்தர் கதை எழுதுவாரு. அவரு ஒருத்தர் தான் அப்படின்னு நினைச்சா அவங்க நண்பர்கள் 2 பேர். ஓகே ஓகே ஓகே. அந்த 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு கதையை எழுதுவாங்க. எப்பவுமே தனித்தனியா எழுத மாட்டாங்க. அவங்க எந்த நாவல் எழுதினாலும், சிறுகதை எழுதினாலும், கட்டுரை எழுதினாலும் அவங்க ஈஷாவில் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதை பத்தி அவங்க எழுதும் போதும் 2 பேரும் சேர்ந்துதான் எழுதுவாங்க. ஓகே. அது மாதிரிதான் உங்களையும் பூபதியையும் நான் பார்த்தேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது அது நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பு தம்பி, வாழ்த்துகள். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா. ஆக்சுவலா இன்னைக்கு 70 நிமிஷம் போயிடுச்சு. நான் கட் ஷாட் பண்ணணும்னா எங்க தூக்குறதுனே தெரியல எனக்கு. கேள்வியில எனக்கு நான் இன்னொன்னு உங்களுக்கு நான் 2 தடவை ஒரு மெசேஜ் அனுப்புனேன், ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனேன். எதுக்காக அனுப்புனேன்னா, ஃபேஸ்புக்ல இது லைவ்ல வரல. நான் என்ன பண்ணுவேன், கிச்சனுக்கு போகும்போது அதை ஃபேஸ்புக்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன் அங்க வேலை பண்ணும்போது. புரியுது. இங்க நான் லேப்டாப்ல உட்காந்துக்கிட்டு இங்க நான் பார்ப்பேன். அதனால எனக்கு இடையில விடாம இருக்கும். ஆனா இன்னைக்கு இடையில விட்டு விட்டு போச்சு. ஏன்னா நான் சாப்பாடு போட போனேன், தோசை ஊத்துறதுக்கு போனேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நான் எழுந்து போகும்போது எனக்கு தொடர முடியல. நான் உடனே நான் போறதுக்கு முன்னால ஃபேஸ்புக்ல வருதான்னு பார்த்தா வரல. அப்பதான் பூபதி பேசிட்டு இருந்தாரு, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க. உடனே உங்களுக்கு நான் பேசுனா உங்களால எடுக்க முடியாதுன்னு முதல்ல நான் எழுத்து மூலமா கொடுத்தேன். பார்க்கல நீங்க? இல்ல, நான் போன் பக்கத்துல தான் வச்சிருக்கேன், ஆனா பார்க்கல. அது மியூட் பண்ணி வச்சிருக்கேன் சவுண்ட் எல்லாம். இருக்குமோ ஸ்டீஃபன் சார் இல்லாதனால. கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா, நான் என்னோட லேப்டாப்ல தான் வாட்ஸ்அப் வச்சிருக்கேன். அதனால ஏதாவது போட்டாங்கன்னா எனக்கு டக்கு டக்குன்னு அதுல காட்டும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ, இருந்தாலும் நம்ம போட்டு அனுப்புவோம் அப்படின்னுட்டு போட்டேன். அது லைவ்ல வராததுனால என்னால தொடர்ந்து பார்க்க முடியாம போச்சு. இடையில இடையில தான் பார்த்தேன். பார்த்தது ரொம்ப நல்ல சிறப்பா பயனுள்ளதா இருந்தது. வாழ்த்துகள் தம்பி, உங்களுக்கு வாழ்த்துகள். அப்புறம் நம்ம வினய் தீர்த்தான் சார் சண்டைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தா நான் ஒத்த பொம்பளை தான் இருந்தேன். நீங்க பெருமை மிகு பெண்ணு, அதனால சண்டைக்கு வந்துட்டீங்கன்னா போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நான் அதை கவனிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் பிள்ளையதான் எடுக்க. ஆனா அந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அது இயல்புல மாறுறதுதான். அவங்க அதாவது அதெல்லாம் உடற்கூறு தான். அது
ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல எனக்கு செஷன் நீங்க நம்ம சொன்னது ரொம்ப சரிதான். நேத்து ஒரு ஒரு டிராமால ஒருத்தர் சொல்றாரு, பெண்களுக்கு சாமி வந்ததுன்னா அப்படியே கைய தூக்கிக்கிட்டு அப்படியே சுத்தி சுத்தி ஆடுவாங்க. ஆண்களுக்கு சாமி வந்ததுன்னா இங்கேயும் அங்கேயும் ஆடுவாங்க. இந்த பெண்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால சாமி வந்தா கூட அந்த வட்டத்தை விட்டு நகர அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது வாஸ்தவம் தான். அந்த மாதிரி சில வட்டங்களுக்குள்ளேயே வாழற காரணத்தினால வட்டத்தை விட்டு வெளியில வர்றது அவ்வளவு சாதாரணமா வர்றதில்லை. அதனாலதான் நிறைய இடங்கள்ல இந்த நிர்வாக திறமை அப்படிங்கிறது ஆண்கள் கிட்ட இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரிய வட்டத்துக்கு வந்துரும்னு நான் நினைக்கிறேன். இந்த சிறு எல்லாம் வட்டத்துக்கு மாறிட்டு தானே இருக்கு. எல்லாம் மாறிட்டு தானே. அதுல பெரிய பெரிய இதுகள் எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. கொஞ்சம் வருஷங்கள் ஆனா சரிக்கு சரி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பஞ்சாயத்து போர்டு தலைவியா வந்திருக்காங்கல்ல, ஆனா அவங்க யாருமே ஆக்ட் பண்ணல. பண்ண அங்க இருக்க மாட்டாங்க. ஆண் தான் ஆக்ட் பண்றாரு. அதே மாதிரிதான் என்ன இருக்கு, இந்த 33% ரொம்ப குறைச்சலான பெண்கள் தான் அவங்களே இது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நல்ல டிஸ்கஷன். எல்லாரும் நாங்க Q&A செஷன் மாத்தினதே அதுதான் சார். ஏன்னா இது ரொம்ப ஹார்டான டாபிக். அவன் ஒன் வேவா போனா போர் அடிச்சிருங்கிறதுனால அவனுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம மைண்ட்ல என்ன ஓடுதோ அதை நான் திருப்பி கேள்வியா போட்டது. அதுதான் ரீசன். இல்லைன்னா இது ரொம்ப ஹார்டா இருக்கும். என்னமோ வர வர நம்பர்ஸ் குறையுது பாக்குறதுக்கு. பெருசு பரவாயில்ல, பாத்துக்கோங்க. நல்லா இருந்துச்சு நீங்க செஷன். ரொம்ப நல்லது. என்னால அது ஜீரணிக்க முடியல. சில விஷயங்கள் பத்தி ரொம்ப ஹெவியா இருந்தது. ஆமா, நீங்க சொன்னது சரிதான். நானும் சொன்னல, அந்த முதல் ரெண்டு தான் சரியா வந்தது. வர வர கொஞ்சம் ஹெவியா ஆச்சு. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவனையே புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். புரியல நமக்கு புரியவே இல்ல. இது அதாவது என்ன சார் பண்ண முடியலங்க. அதுதான். நல்ல வேளை நீங்க ரெண்டு பேரும், பூபதி சதீஷ், நீங்க ரெண்டு பேருமே மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி பதிலா சொன்னும் போது எங்களுக்கு நாங்க சில சமயம் என்ன நினைக்கிறோமோ அதை ஆனா ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணீங்க. வந்துருச்சு எங்களுக்கு. அமுதா மேடம் ஒரு தாய் அல்லவா, குடும்பத்துக்கு மூத்தவங்க. அதனால அவங்க ஈஸியா, நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நீங்க ஒருத்தர் இருந்தாலே போதும், எங்களுக்கு எல்லாமே சபை நிறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க ஒருவரே போதும். மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப நன்றி.